கோவை மாநகராட்சியில் இந்த திமுக மேயர் தாந்தோணித்தனமா, அதாவது இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திமுக கோவை மாநகராட்சிக்கு சம்மந்தமா இருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் செகுடங்காவல் சங்கம் மாதிரி எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதாவது அதிமுக காரன் சொல்றாங்கன்னா நல்லது இருக்கான்னு கேட்கறது இல்லை. என்னமோ பார்த்தாலும் விருப்பா பார்த்துட்டு இன்னைக்கு கூட்ட ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நான் கடந்த மாத பொருளின் 101, 102 டேபிள் சப்ஜெக்டா வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, கோவை மாநகராட்சி பகுதிகளுக்கு அனைத்து வார்டுகளுக்கும் வருஷம் 3% உதவி, பாதாள சாக்கடை டெபாசிட் உயர்வுன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வந்துச்சு. அது வேண்டாம்னு சொன்னோம். அப்புறம் குடிநீருங்க, குடிக்கிறது அன்னைக்கு 3% உதவி டாக்ஸ் உயர்வுன்னு சொல்லி அதுவும் தீர்மானம் ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். கூட்டம் எடுத்தோடனே போன மாதம் கொண்டு வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கு உட்காருங்கப்பா உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அதுவும் இல்லை, கண்டனம் ரொம்ப தெரிவித்து அது உட்கார்ந்து. ரெண்டாவது பார்த்தா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் விளையாட்டுத்துறையில நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அதாவது நாங்கள் இளைஞரை ஊக்குவிக்கிறோம், விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட, அதாவது ஷட்டில் கோர்ட்டு கிட்டத்தட்ட எல்லா ஜோன்லையும் கடந்த அதிமுக காலத்தில் கிட்டத்தட்ட 20-30 இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். கட்டி கொடுத்து 15 வருஷமாங்க படிக்கிற நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, பிள்ளைங்க முதற்கொண்டு கேர்ள்ஸ் போக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஷட்டில் கோர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 16 வருஷமா. இன்னைக்கு யாரோ ஒரு தனியாருக்கு டெண்டர் கொடுக்குறக்கோசரம் இந்த திமுக கோவை மாநகராட்சி மேயர் இந்த விளையாட்டு அரங்குகளை தனியாருக்கு டெண்டர் கொடுக்குறக்கோசரம் இன்னைக்கு பார்த்தா அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு 75 ரூபா டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மாதம் 75 ரூபா கட்டணுங்க. அதுக்கு கேட்டதுக்கு தான், ஏன் இது 75 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, மாநகராட்சிக்கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது, மாநகராட்சியை இந்த ஷட்டில் கோர்ட்லாம் நடத்துங்க, மாநகராட்சியை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொன்னால், இல்லை நான் டெண்டருக்கே தான் விடுவேன்னு நம்ம மாநகராட்சியுடைய திமுக மேயர் தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தருக்கு இந்த டெண்டரை கொடுத்து லாபம் பார்க்குறக்கோசம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க இந்த கோவை மாநகராட்சி. இது தட்டி கேட்டதுக்கு எங்களை திமுகவுடைய மாவட்ட உறுப்பினர்கள் கலவு பண்ணிட்டு இது அதுன்னு பேசினாங்க. இதுக்கெல்லாம் பயந்தவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர் நாங்கள் கிடையாது. ஏன்னா புரட்சித்தலைவர் அம்மா வழி வந்தவங்க. இந்த உருட்டல் மட்டங்கள்லாம் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து கோவை மாநகராட்சி மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்போம். நன்றி, வணக்கம்.